ராம் ராம். எல்லாருக்கும் வணக்கம். இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இந்த விநாயகா குழுமம் நடத்தும் 18ஆம் ஆண்டு விநாயகர் கண்காட்சிக்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இதில் நாங்கள் ரொம்ப பெருமிதம் அடைகிறோம். இந்த விநாயகர் கண்காட்சி 21,000 விநாயகர் டிஸ்பிளேயில் பண்ணியிருக்கோம். 21,000 விநாயகரையும் ஒரு ஜஸ்ட்டு 2 mm 3 mm சைஸில் ஆரம்பித்து 8 to 9 feet ஹைட் வரைக்கும் விநாயகர்களை டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இந்த விநாயகர் டிஸ்பிளே 4 தளங்களில் பண்ணியிருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், 4 தளங்களில் பண்ணியிருக்கோம். அனுமதி இலவசம், நோ டிக்கெட்ஸ். இந்த கண்காட்சி காலையில் 9 மணியில் ஆரம்பித்து 1 மணி வரைக்கும் நடக்கும். மத்தியானம் 4 மணிக்கு ஆரம்பித்து 7 மணி வரைக்கும், இல்லை 9 மணி வரைக்கும் நடக்கும். 9 மணி வரைக்கும் நடக்கும். இந்த கண்காட்சி விநாயகர் சதுர்த்தி, அதாவது 8/9/2024 ஆரம்பித்து 17/9/2024 வரைக்கும் நடக்குது. இந்த விநாயகர் கண்காட்சியை ஒவ்வொரு நாளும் விசிட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு விவிஐபி எல்லாரும் வராங்க. இந்த கண்காட்சியை நமது தமிழக ஆளுநர் மேதகு உயர்திரு KRN ரவி அவர்கள் 10/9/2024 விசிட் பண்ணுறதுக்கு வராங்க. அதுமாரி பாண்டிச்சேரியிலேருந்து நமது உயர்திரு CM ரங்கசாமி அவர்கள் இந்த கண்காட்சியை விசிட் பண்ணுறதுக்கு 13ஆம் தேதி வராங்க. இந்த மாதிரி நிறையா மினிஸ்டர்ஸ் வராங்க, MLA வராங்க, எல்லாருமே வராங்க, சுவாமிஜி வராங்க, 2-3 சுவாமிஜி வராங்க. இந்த கண்காட்சியில் என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குழந்தைகள் அனுபவிக்கிற மாதிரி, குழந்தைகள் என்ஜாய் பண்ணுற மாதிரி, குழந்தைகள் நிறையா நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில் என்னென்ன இந்த மாதிரி ஒரு கடவுள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிற வண்ணமாக டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஆரம்பிக்கிறது முதல்ல குதிரைப்படை, யானைப்படையோட. இந்த படையினுடைய தளபதி யாருன்னு கேட்டிங்கன்னா விநாயகர். இங்கே ஒரே ஒரு நாயகன், விழா நாயகன் யாருன்னு கேட்டிங்கன்னா விநாயகர். இந்த விழா நாயகன் விநாயகர் மட்டும்தான். இங்கே விநாயகர் மட்டும்தான் காட்சி பொருளாக இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அந்த எந்த ஒரு கான்செப்ட் எடுத்தாலும் அதில் விழா நாயகன் விநாயகரை தான் இருக்கார். ஸோ அந்த யானைப்படை குதிரைப்படையில் உட்காந்துட்டு விநாயகர் வலம் வரா மாதிரி, எல்லாரையும் வரவேற்கிற மாதிரி, ஒரு பூர்ண கும்பமாக உட்காந்துட்டு எல்லாரையும் வரவேற்கிற மாதிரி. ஸோ ஒரு ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிற மாதிரி, எடுத்த உடனே ஒரு ஃபால்ஸில் விநாயகர் குளிச்சுட்டு இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு வரவேற்பு. ஒரு ஊஞ்சலில் உட்காந்துட்டு விளையாண்டு இருக்கிற மாதிரி ஒரு வரவேற்பு. திருச்சி ரங்கநாதர் பள்ளி கொண்ட ரங்கநாத பெருமாள் மாதிரி பிள்ளையார் காட்சி அளிக்கிறார். பிள்ளையார் கேரம் போர்டு விளையாண்டா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். 4 பேர் விளையாடுறாங்க, அந்த 4 பேர் பிள்ளையார் தான். ஸோ அதுக்குடைய விசிட்டர்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா பிள்ளையார் தான். அதனுடைய ஜட்ஜ் யாருன்னு கேட்டிங்கன்னா பிள்ளையார் தான். ஸோ அந்த மாதிரி. ஸோ எழுத்து வடிவில் ஆனாவண்ணால் ஆரம்பித்து அக்கண்ணா வரைக்கும் எல்லாம் பிள்ளையார், எதிலும் பிள்ளையார். ஸோ அதே மாதிரி பிள்ளையார் மயில் மேல் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி மயில் மேல் விநாயகர் பறக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்கோம். அதுலேயும் விழாநாயகன் விநாயகர். ஸோ பிள்ளையார் ஒரு பெரிய கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ். அந்த காம்ப்ளெக்ஸில் பிள்ளையார் வரார், டாக்டராக வரார், இன்ஜினியராக வரார், வக்கீலாக வரார், ஒரு டான்ஸராக வரார், பாட்டு பாடுறார், கச்சேரி பண்ணுறார், எழுதுகிறார், கணக்கெடுக்கிறார். ஸோ இந்த மாதிரி ஒரு எல்லா விதமான இதுலேயும் ஒரு வியாபாரியாக இருக்கார். அந்த மாதிரி இதில் ஒரு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். பிள்ளையார் ஒரு டிராக்டரில் வந்தால் எப்படி இருக்கும், ஒரு மாட்டு வண்டி, ரெட்டை மாட்டு வண்டின்னு நம்ம கிராமத்துலலாம் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம இந்த சென்னையில் இல்லை, ரெட்டை மாட்டு வண்டியில் வந்தால் எப்படி இருக்கும் பிள்ளையார் அப்படின்ற மாதிரி ஒரு டிராக்டர், ரெட்டை மாட்டு வண்டி, குதிரை வண்டி, சேரட்ஸ், இந்த மாதிரிலாம் வந்தால் எப்படி இருக்குன்னு அந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ பிள்ளையாரை வழிபட்டால் நவக்கிரகங்கள் தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி 9 நவக்கிரகங்கள், அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், குரு, சுக்கிரன், ராகு,
கேது. இந்த மாதிரி 9 நவக்கிரகங்களும் பிள்ளையாரா இருந்தா எப்படி இருக்கணும், 9 நவக்கிரகங்களையும் பிள்ளையாரா வடிவமைச்சு அதுல நடுநிலை நாயகமாக தாமரைப்பூவில் ஒரு பிள்ளையார் வானத்திலேருந்து இறங்கி வரா மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணி வானத்திலேருந்து இறங்கி வந்து வரார். அவர் எதுல வரார்? அவருடைய வாகனமான மூஞ்சூர்ல வரார். அம்பாள் அவனுடைய வாகனமான சிங்கத்துல வரார். ஸோ இறங்கி வரார். அதனுடைய யார் பார்வையாளர்கள்? விநாயகர். ஸோ அந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் மேலே மலையிலேருந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் ஆரவாரம் பண்ணி, குற்றாலம் ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஆரவாரம் பண்ணி அதில் விநாயகர் குளிச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்கோம். சிவலிங்கம், சிவன் அம்பாலை கூப்பிட்டுட்டோம், அப்புறம் சிவனை கூப்பிடணும். சிவனை கூப்பிடணும்னா சிவன் அவனுடைய சிவனுடைய லிங்கம் மாதிரி ஒரு கான்செப்ட் தேர் செஞ்சு ஆவடையப்பன் மாதிரி மூஞ்சூர் செஞ்சு அதுக்குள்ளார எல்லாமே பிள்ளையார், ஒரு 500 கணக்கில் பிள்ளையார். ஸோ அதில் டிஸ்பிளே பண்ணி அந்த ஆவடையப்பன் மூஞ்சூராகவும் லிங்கம் வந்து பிள்ளையாராகவும் வடிவமைச்சு அதில் சுற்றி வர்ற மாதிரி பண்ணியிருக்கணும். ஸோ ரங்காராட்டினம்னு கேள்விப்பட்டிருப்போம் கிராமத்தில். ஸோ அந்த ரங்காராட்டினத்தில் பிள்ளையாரை ஒவ்வொரு ட்ரேவாக அடுக்கி அந்த ட்ரேயில் பிள்ளையாரை டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அது வந்து வெயிட் பேலன்சிங் சிஸ்டம், அதுக்கு வந்து மிஷினரிஸ் கிடையாது. அதுவே ஜஸ்ட் நம்ம ஒன் டைம் ஒரு ஷேக் பண்ணிட்டோம்னு சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரிவால்வ் ஆகும். ஸோ அது வெயிட் பேலன்சிங்கில் மூமெண்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட், பிள்ளையார் கிரிக்கெட் விளையாடுறார், ஃபீல்டிங் பண்ணுறார், ரெஃபரியாக இருக்கார், பவுலிங் பண்ணுறார், ரன்னிங் எடுக்கிறார், ஸ்கோர் எடுக்கிறார், ஆடியன்ஸாக இருக்கார், மைக் பிடிச்சி பேசுகிறார், எல்லாமே பிள்ளையார். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா விழாநாயகன் சொல்லுவோம். இங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் விழாநாயகன் யாருன்னா பிள்ளையார். ஸோ அந்த பிள்ளையார் வந்து ஒரு ஸ்விம்மிங் பூலில் ஒரிஜினல் வாட்டர் ஃபால்ஸில் மூமெண்ட் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அவருடைய சொந்த அவருடைய கைகளால் அன்ன வாகனத்தில் செல்ஃப் ரோமிங் போட்டில் பலம் வரார். அதை பார்வையிடுறதுக்காக அவர் கடலில் பார்வை வரார். அது கடலில் அவர் எப்படி வராருன்றதை பார்வையிடுறதுக்காக நிறைய விநாயகர் அவங்கவுங்க ஒரு போட்டை எடுத்துகிட்டு ஒரு வண்டியை எடுத்துகிட்டு அவங்க எல்லாரும் அதை பார்க்கறதுக்கு வந்துட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பிள்ளையார் வந்து ஒரு ட்ரெயினில் வரார், ஒரு தன்னைத்தானே சுற்றி வந்து உலகத்தை சுற்றி வரார். பிள்ளையார் எப்படி சுற்றி வரார்? அப்பா அம்மாவை சுற்றி வந்தால் உலகம் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி அப்பா அம்மாவை மனசில் நினச்சிட்டு தன்னைத்தானே சுற்றி வரார். அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் ஒரு பிள்ளையார் பண்ணியிருக்கோம். அவரே சுற்றிக்கிறார், அவரே சுற்றிக்கிறார். அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் சுற்றி வர்றார், எப்படா சுற்றி வர்றாருன்னு பார்க்குறதுக்காக எல்லாரும் அவங்கவுங்க ஒரு வாகனத்தை எடுத்துகிட்டு பார்க்குறதுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னொரு விதமான பிள்ளையார், என்ன பிள்ளையார்னு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நம்மளெல்லாம் ஆசிக்கிற மாதிரி பஞ்சபூதங்களையும் உள்ளடக்கின மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ பஞ்சபூதங்கள் நீர், நெருப்பு, ஆகாயம், பூமி அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் கண்களை திறந்து நம்மளை ரட்சிக்கிறார். காதுகளால் நம்மளை குறைகளை கேட்டு அதையும் இது பண்ணுறார். தும்பிக்கையினால் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுறார். கைகளால் நம்மளை கூப்பிட்டு அரவணைச்சிக்கிறார். வாயினால் பிரம்ம மந்திரம், சூட்சம மந்திரத்தை சொல்லிக் கொடுக்குறார். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் பண்ணியிருக்கோம். உலக அதிசயம் 7ல் ஒன்றான சாய்ந்த கோபுரம். ஸோ அந்த சாய்ந்த கோபுரத்தை ஒரு சின்னதாக ஒரு சாய்ந்த கோபுரம் மாதிரி ஒரு செஞ்சு அதுக்குள்ளார பிள்ளையார் அடிக்கிருக்கோம். அந்த பிள்ளையார் அதுக்குள்ளார எல்லாத்துலேயும் பிள்ளையார், உலகெங்கும் பிள்ளையார். திருவாரூர் தேர் வந்தால் எப்படி இருக்கும்? திருவாரூர் ஊர், அதாவது திருவாரூர் தேரழகு அழகுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திருவாரூர் தேரழகில் பெரிய தேரில் சிவபெருமான் வரத்துக்கு பதிலாக பிள்ளையார் வந்தாருன்னா எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு கான்செப்டில் பண்ணியிருக்கோம். இது கிரவுண்ட் ஃப்ளோர். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா விநாயகர் திருக்கல்யாணம். விநாயகருக்கு கல்யாணம் நடக்குது. விநாயகருக்கு கல்யாணம் நடக்கும்னா பார்வதி பரமேஸ்வரர் வரணும், தாய்மாமனாகிய நாராயணன் வரணும், கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய பிரம்மா வரணும். பிள்ளையாரு அவருடைய யானை தலைக்கு முன்னாடி தலை எப்படி இருந்ததுன்ற கான்செப்டில் வந்திருக்கு. அந்த தலை துண்டான ஒருபாடு அவருக்கு யானை தலை எப்படி வந்ததுன்ற ஒரு கான்செப்ட் வச்சுருக்கோம். அந்த தலை வந்த ஒருபாடு அவருக்கு கல்யாணம். தம்பி உடையான் படைக்கஞ்சான், முருகப்பெருமான் வரணும். ஸோ இவங்க எல்லாருமே பிள்ளையாராக வந்து பிள்ளையாருடைய திருமணத்தை நடத்தி வைக்கிறாங்க.
கல்யாணம் ஆச்சுன்னா என்ன? காசி யாத்திரை, ஊஞ்சல், விளையாடல், பூச்செறிதல், அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் பிள்ளையார் அடுக்கியிருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு என்ன பண்ணணும்? வாத்தியம் வாசிக்கணும், பாட்டு கச்சேரி பண்ணணும், வரவங்களை எல்லாருக்கும் கூப்பிடணும், எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் பிள்ளையார் அடுக்கியிருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் பிள்ளையார் வந்து ஃபுல் ரேடியமில் ஜொலிக்கிற மாதிரி ஒரு பிள்ளையார். ஒரு பெரிய சேரில் திவானில் பிள்ளையார் உட்காந்துட்டு எல்லாரையும் பார்வையிடுற மாதிரி பிள்ளையார். எல்லாருக்கும் பாடம் சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு பிள்ளையார். அப்புறம் நம்ம வீட்டிலலாம் கொலு வச்சுருக்கோம். இது பெரிய லெவல் கொலு. கொலுவில் ஃபுல்லாக பிள்ளையார் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். திருப்பி வந்து ஒரு சங்குல பிள்ளையார் இருந்தாருன்னா எப்படி இருக்கும்? பிள்ளையார் படுத்து தூங்கினார்னா எப்படி இருக்கும்? பிள்ளையார் நடந்தார்னா எப்படி இருக்கும்? பிள்ளையார் நம்மள நேரம் வந்து ஆசீர்வாதம் பண்ணா எப்படி இருக்கும்? அது கற்பனை, என்னுடைய சொந்த கற்பனைகள், என்னுடைய ஓன், அவர் பேர்ல உள்ள பக்தியினுடைய வெளிப்பாடு. நான் அவரை, அதாவது ஒரு மஞ்சளை பிடிச்சி வச்சா பிள்ளையாருன்னு சொல்லுவாங்க. நான் எங்கெங்கெல்லாம் என்னென்ன பிடிக்கிறேனோ அதெல்லாம் பிள்ளையார் ஆகணும்னு எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிருக்கேன். அது எல்லாமே ஒரு கற்பனைகள். பிள்ளையார் படுத்துட்டு நம்மளை பார்த்துட்டு விசாரிக்கிற மாதிரி. ஸோ கல்யாணம் ஆயிட்டுதுன்னா என்ன? அடுத்தது குழந்தை. குழந்தை பாக்கியம். ஒரு குழந்தை தாயினுடைய வயிற்றுல இருந்தால் என்ன சொரூபத்தில் இருக்குமோ அந்த சொரூபத்திலேருந்து அவருடைய விளையாடல் பருவம், விடலை பருவம், அது வரைக்கும் பிள்ளையார் எப்படி இருப்பார் அப்படின்ற ஒரு டிஸ்பிளேவை வச்சுருக்கிறோம். அதே மாதிரி ஒரு பிள்ளையார் எழுந்து நின்று நம்ம மனமுருகி அவரை வழிபட்டோம்னா யானை கத்தும். யானை கத்துச்சுன்னா பிள்ளையார் எந்திரிச்சு நம்மளை கையில் ஆசீர்வாதம் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்கோம். குழந்தை பிறந்துருது. குழந்தை எங்கேருந்து பிறகுது? அவங்களாம் தெய்வ ரூபம். ஸோ அவங்களுக்கெல்லாம் பிறப்பு இல்லை. பட் இருந்தாலும் என்னுடைய கற்பனைகள் அவங்க பிறக்கிறாங்கன்ட்டு. எப்படி பிறக்கிறார்? ஒரு சிப்பிக்குள் பிறக்கிறார். பிள்ளையார் ஒரு சிப்பிக்குள்ள வந்து பிறந்து வந்து ஒரு குட்டி குழந்தையா நம்மளை வந்து ஆசீர்வாதம் பண்றார். ஸோ இது பிள்ளையார் பிறக்கிற வரைக்கும் உள்ள கதைகள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உலகத்துல உள்ள எல்லா விதமான கோயில்கள், நம்ம இந்தியா மட்டுமல்ல வெளிநாட்டுகள்லையும் பிள்ளையார் இருக்கிற கோயிலுடைய போட்டோஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். செகண்ட் ஃப்ளோரில் பிள்ளையாரனுடைய பக்தி பாடல்கள், புஸ்தகங்கள், பிள்ளையாருடைய சோஸ்திரங்கள், பிரம்ம மந்திரங்கள், பிள்ளையாருடைய ஃபோட்டோஸ், பிள்ளையாருடைய உருவங்கள் அப்படின்றத, பிள்ளையாருடைய சிலைகள், கண்ணாடி, அந்த மாதிரி இதில் பண்ணியிருக்கோம். தேர்ட் ஃப்ளோரில் பண்ணியிருக்கோம். ஒரு பெரிய வளர்ந்துடுறார். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பிறக்கிறார், செகண்ட் ஃப்ளோரில் கொஞ்சம் வளர்றார், தேர்ட் ஃப்ளோரில் பெரிய வளர்ந்துடுறார். எப்படி வளர்றார்? உலகளவுக்கு வளர்றார். ஸோ அந்த உலகளவுக்கு நம்ம உலகத்து வானத்து அளவுக்கு காட்ட முடியாது. ஸோ அதனால இந்த பில்டிங்கினுடைய டாப் எண்ட் வரைக்கும் பிள்ளையார் வளர்ந்துருக்கிறத காமிச்சு அவர் மேலே வரைக்கும் போகிறார், கீழே வரைக்கும் போகிறார்ன்ற மாதிரி ஒரு 10 அடி உயரம் உள்ள ஒரு பிள்ளையாரை செட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வளர்ந்துடுறார். அது வளர்ந்த பிள்ளையார். வளர்ந்து கண்ணாடியில் வரார், நடக்கிறார், வேட்டைக்கு போகிறார், காட்டில் இருக்கார், ரசிக்கிறார், அம்மா மடியில் வந்து படுத்து தூங்குறார், டிஸ்பிளேல வச்சுருக்குறோம். இந்த மாதிரி எல்லா விதமான இதுலேயும் பிள்ளையார் இருக்கார். இதை தவிர நேச்சுரல் ஸ்டோன்ஸ், 27 வகையான நேச்சுரல் ஸ்டோன்ஸ், ரூபி, டைமண்ட், கிரீன் அவெஞ்சர், ரோஸ் அவெஞ்சர், ரெட் அவெஞ்சர், மார்பிள், கிரானைட்ஸ், மரகதம், தங்கம், வெள்ளி, செம்பு, மெர்க்குரி, டைமண்ட், இந்த மாதிரி எல்லா விதமான மெட்டீரியல்ஸ்லையும் பிள்ளையார் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஷோடச கணபதி, 16 கைகள் உள்ள பிள்ளையார். 16 கைகள் உள்ள ஒரு பிள்ளையார் அதில் டிஸ்பிளேல இருக்கார். அதே மாதிரி மரத்தில் எல்லா விதமான மரங்கள், தேக்கு மரம், அத்திமரம், சந்தன மரம், எருக்கு மரம், செம்மரம், சாதாரண ஒரு பிளாஸ்டா, இந்த மரம், அந்த மாதிரி எல்லா விதமான மரத்தில் ஆரம்பித்து இந்த பிள்ளையார் அதில் பண்ணியிருக்கிறோம். அதில் எல்லா பிள்ளையாரும் பண்ணியிருக்கோம். பித்தளையில் எல்லா விதமான பித்தளையிலையும் பிள்ளையார் டிஸ்பிளேயில் இருக்கார். இந்த கண்காட்சி அனுமதி இலவசம். இந்த கண்காட்சியினுடைய அமைப்பு ஸ்ரீ விநாயகா குழுமம். நான் வந்து மேனேஜிங் டைரக்டராக வேலை பார்க்குறேன். அதில் வந்து என் ஒய்ஃபு பத்மா ஸ்ரீனிவாசன், என் பையன் ராம் கணேஷ் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இவங்க எல்லாரும் பங்களிப்பு. நான் மட்டுமே பங்களிப்புன்னு சொல்ல முடியாது. அவங்க வீட்டில் உள்ள வேலையை பார்த்துட்டா தான் என்னால் இங்கே வந்து வேலை செய்ய முடியும். ஸோ அந்த பங்களிப்பு
இது எல்லாரும் இதில் வந்து கூட வேலை செஞ்சதுனால இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு இதை பண்ணியிருக்கோம். நாளைக்கு நமது தமிழகத்தின் ஆளுநர் இங்கே பார்வையிட வராங்க. எல்லா வல்ல இறைவன் விநாயகப் பெருமானுடைய எல்லாரும் அடையணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இது ஆக்சுவலா இந்த எக்ஸிபிஷன் எதுக்காக கண்டக்ட் பண்றோம்னா, இட்ஸ் அ தேங்க்ஸ் கிவிங் ஈவெண்ட். லாங் பேக் 2001ல வந்து மிஸ்டர் ஸ்ரீனிவாஸ் ஹஸ் மெட் வித் அன் ஆக்சிடென்ட். அப்போ அவளுடைய கை ஃபுல்லா, ரைட் ஹேண்ட் ஃபுல்லாவே சதஞ்சு போயிடுது. அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இனிமே உங்களால எந்த வேலையும் தனியா பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாப்புல. எப்பவா இருந்தாலும் நீங்க யாராவது சார்ந்து இருக்கணும்னு சொன்னாங்க. அப்போ பிள்ளையார் தான் கூட இருந்து நான் உனக்கு துணையா இருக்கேன், நான் உன்னோட பக்கபலம்னு சொல்லி அவரை மோட்டிவேட் பண்ணினது. அதனால அவரால் இன்னைக்கு எல்லா வேலையும் பண்ண முடியும். கடவுளுடைய சித்தத்தினால, பிள்ளையாருடைய கிரேஸ்னால அவரால் எழுத முடியும், கார் டிரைவ் பண்ண முடியும், கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண முடியும். இன்னைக்கு வந்து அவர் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்காருன்னா அந்த பிள்ளையார் கொடுத்த தன்னம்பிக்கை தான் சொல்லணும், ஊக்கம் கொடுத்தாரு. அவருடைய தும்பிக்கை அவர் வந்து கெட்டிமா பிடிச்சுன்றதுனால அந்த வாழ்வுல பிடிப்பு கிடைச்சு தன்னம்பிக்கையினால இன்னைக்கு கடவுளின் அருளால் ஒரு 200-300 குடும்பம் இவர்னால இன்னைக்கு இருக்கு. அதுக்கு வந்து தேங்க்ஸ் கிவிங்காக தான் இது பண்றது. டெய்லி இந்த பிள்ளையார் எல்லாம் எங்க கூடயே தான் இருப்பா. எல்லாரும் பார்க்கணுங்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் வச்சு பண்றது. இது வந்து ஃபுல்லாவே அவருடைய ஓன் எக்ஸ்பென்சஸ்ல, பிள்ளையாருடைய பைசால பிள்ளையாருடைய திருவிழாவை நடத்திக்கிறார் தான் சொல்லணும். இந்த கம்பெனிக்கு யாரு மேனேஜிங் டைரக்டர்னு கேட்டா எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, விநாயகர் அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பிள்ளையார்ட்ட எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாமே பண்ணக்கூடியது. இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கிறதுக்கு முழு காரணம் விநாயகர். அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். எப்ப தேங்க்ஸ் சொல்லலாம்னு பார்க்கும்போது, சரி அவருடைய பர்த்டே போது தேங்க்ஸ் சொல்லலாம் சொல்லிட்டுன்னு 11 days இல்ல 9 days இதே மாதிரி திருவிழா மாதிரி வச்சு ஒரு கல்யாண திருக்கோலம் மாதிரி பண்ணி அவருக்கு எல்லாம் நாங்க பண்றோம். இது வந்து எங்களுடைய ஒரு ஆத்ம திருப்தி இதுல கிடைக்கிறது. எல்லாரும் வந்து பார்த்து எல்லாருக்கும் அவருடைய பிளெஸிங்ஸ் கிடைக்கணும். எத்தனை பேர் வந்து பாக்குறாளோ அவ எல்லாருமே ஒரு விஐபியா நாங்க நினைச்சுக்கிறது. எல்லாருக்கும் பிள்ளையாருடைய அருள் கிடைக்கணும், எல்லாரும் நன்னா இருக்கணுங்கிற ஒரே கான்செப்ட்காக தான் பண்றோம். இங்க வந்து பார்த்தோம்னா பிள்ளையார வந்து எல்லா ரூபத்திலையும் பார்க்கலாம். உலகத்துல இருக்கிற எந்த மூலையில இருக்கக்கூடிய விநாயகர்னாலுமே இங்க வந்தானா ரூபத்துல கட்டாயம் பார்க்கலாம். அதே மாதிரி இயற்கையில வந்தது நிறைய பார்த்தேன்னா வடையில, பஜ்ஜியில, கொடமிளகால, பப்பாளியில அந்த மாதிரிலாம் நாங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுல நிறைய டைம் விநாயகர் வந்திருக்காரு. அதனுடைய டிஸ்பிளே எல்லாமும் வச்சிருக்கோம். அதே மாதிரி விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லைங்கிற கான்செப்ட மெயினா ஸ்ரீனிவாஸ் இங்க டிஸ்பிளே பண்ணியிருக்காப்ல. அது லைஃப்ல நம்ம எல்லாருமே எடுத்துக்கணும். ஒரு இடத்துல சீசா விளையாடும் போது விநாயகர் ஹைட்ல இருப்பார், மூஞ்சோர் கீழே இருப்பார். இன்னொரு இடத்துல அதே விநாயகர் பெருமான் வந்து மூஞ்சோருக்கு விட்டு கொடுத்து மூஞ்சோர் மேலையும் விநாயகர் பெருமான் கீழையும் இருப்பார். சோ லைஃப்ல எப்போதுமே நம்ம விட்டு கொடுத்துட்டு வாழ்க்கையை நடத்தினானா வாழ்க்கையில என்னைக்குமே வெற்றி அடையலாம்ங்கிறத கான்செப்டை ப்ரூவ் பண்றதுக்காக தான் வச்சிருக்கிறது. எல்லாரும் வந்து இந்த விநாயகரை பார்க்கணும், எல்லாருக்கும் விநாயகருடைய பிளெஸிங்ஸ் கிடைக்கணும். தேங்க்யூ.